யோனாவுடைய சரித்திரத்திலிருந்து ஒரு 7 சத்தியங்கள் நாம் பார்க்க போகிறோம். யோனாவுடைய சரித்திரம், யோனா கதைன்னு சொல்லுவாங்க. யோனா கதை அப்படின்னு சொல்லுவாங்க. யோனாவது கதை இல்லை, அது ஒரு வரலாறு. நினிவே என்கிற ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தில் இருக்கிற மக்கள் எப்படி ஒரு பாவத்து வாழ்க்கையில் இருந்தாங்கன்னு சொன்னால், ஆண்டவராலேயே சகிக்க முடியலை. அப்படிப்பட்ட ஒரு பாவ வாழ்க்கையில் இருந்தாங்க. அதனால் ஆண்டவர் ஒரு முடிவு எடுத்தார், நினிவே பட்டணத்தை அடிச்சிடணும் அப்படின்ட்டு. இந்த செய்தியை நினிவே பட்டணத்தில் போய் சொல்றதுக்காக ஆண்டவர் யோனா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை தெரிந்து கொண்டார். அவருக்கு சொன்னார், இந்த நினிவே பட்டணத்தை இன்னும் 40 நாளுக்குள்ள நான் அழிக்க போறேன், சொல்லிட்டு வா அப்படின்னு சொன்னார். இவருக்கு நினிவே பட்டணம்னாக்க பயம். நான் தான் சொன்னேனே, கொடூரமான பாவ வாழ்க்கை வாழற துஷ்டர்கள். அதனால இவர் பயந்துட்டு, சரி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நினிவேவுக்கு போகாம தர்ஷிஸ் என்கிற ஒரு பட்டணத்துக்கு போகிறதுக்காக, எஸ்கேப் ஆகிறதுக்காக முயற்சி பண்ணார். கப்பலில் ஏறிட்டார். அந்த காலத்தில் எங்கே போனோம்னாலும் அந்த பகுதியில் கப்பல்கள் தான். அப்போ அந்த கப்பலில் ஏறிட்டு பயணம் பண்ணுறார். கப்பல் நல்ல பயணத்தில் ரொம்ப தூரம் போன பிறகு ஆண்டவர் கடல் கொந்தளிக்கும்படி, அந்த கடலில் அந்த கப்பல் முழுகி போகும்படி, அந்த அளவுக்கு அந்த கப்பல் தத்தளிக்கத்தக்கதான காற்று ஆண்டவர் வர வச்சார். அந்த நேரத்தில் எல்லாரும் அவங்க கடவுளை வேண்டிக்கிறாங்க. எந்த ரிசல்ட்டும் இல்லை. அப்போ யோனா தூங்கிட்டு இருந்தார். அப்போ இந்த நேரத்தில் ஒன்று பண்ணாங்க, என்னென்னமோ முயற்சிகள் பண்ணாங்க. அந்த காற்று அடங்கலை, கொந்தளிப்பு அடங்கலை. இது யார் நிமித்தமாக வந்திருக்கும் பார்க்கலாமா அப்படின்ட்டு கப்பலில் யாரெல்லாம் பயணம் பண்ணாங்களோ எல்லாருடைய பேரை எழுதி சீட்டில் குழிக்கு போட்டாங்க. எடுத்தா யோனாவின் பேர் வந்துச்சு. யாருப்பா யோனா, இதில் யார் யோனா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயா நான் தாங்க ஐயான்ற. என்ன உன் பேர் வந்துச்சு, என்ன விஷயம்? அப்போ அவர் சொல்கிறார், என்ன ஆண்டவர் நினிவேக்கு போக சொன்னார், நான் தர்ஷீஸ்க்கு எஸ்கேப் ஆகலான்னு முயற்சி பண்ணேன், அதனால இந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னார். அப்போ அவங்க கேட்குறாங்க, என்ன செய்யறது? நான் இருக்கிற வரைக்கும் இந்த கப்பலில் இந்த கடல் கொந்தளிப்பு அமைதி ஆகாது, காற்றும் அடங்காது. அதனால என்னை கடலில் தூக்கி போட்டுருங்க. என்னை தூக்கி போட்டிங்கன்னு சொன்னால் இது நீங்கள் சேஃப்டியாக உங்கள் ஜெர்னி இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் இவங்கெல்லாம் கடவுளுக்கு ஜெபம் பண்ணி இவரை பிடிச்சி கடலில் போட்டாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், ஒரு பெரிய திமிங்கலம் மீனுக்கு கட்டளையிட்டார். இந்த மாதிரி ஒருத்தனை தூக்கி கடலில் போடுறாங்க, நீ போய் அவனை விழுங்கி நினிவே என்கிற அந்த கடற்கரையில் போயிட்டு வாந்தி பண்ணிடு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அந்த மீன் வந்துச்சு, இவரை விழுங்கிடுச்சு. அதுக்கப்புறம் 3 நாள் பயணம், அவ்வளோ தூரம் இது நீந்திக்கிட்டே போயிட்டு நினிவே கடற்கரையில் வாந்தி பண்ணிடுச்சு. அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருந்து கடவுளை நோக்கி ஜெபம் பண்ணார். ஆண்டவர் அந்த ஜெபத்தையும் கேட்டார். அப்புறம் கொண்டு இங்கே வாந்தி பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்தார், ஊரில் பிரசங்கம் பண்ணார். இந்த மாதிரி இந்த நினிவேவை கர்த்தர் அழிக்க போகிறாரு, இன்னொரு 40 நாளில் இந்த நினிவே அழிய போகுது, உங்களுக்கு சொல்லிட்டு வர சொன்னார் கர்த்தர் அப்படின்ட்டு பிரசங்கம் பண்ணார். அந்த பிரசங்கத்தை கேட்டு அவங்க எல்லாரும் விசுவாசிச்சாங்க, நம்பினாங்க.
நம்பிட்டு எல்லாரும் ராஜாவை முதற்கொண்டு எல்லாருமே உபவாசம் இருந்து ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கலாம், பாவங்களை அறிக்கை செய்யலாம், மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்ட்டு முடிவெடுத்தாங்க. இந்த ராஜா சொல்கிறாரு, எல்லாரும் உபவாசம் இருங்க, ஆடு மாடுகளுக்கு கூட தீனி போடாதீங்க, அதுங்களும் உபவாசம் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி எல்லாரும் உபவாசம் இருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க, பாவங்களை அறிக்கை செஞ்சாங்க. ஆண்டவர் இறக்கப்பட்டார், அவங்கள மன்னிச்சிட்டார். இதுதான் யோனாவினுடைய சரித்திரம். இதிலிருந்து ஒரு 7 சத்தியங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வரலாற்று நடந்த இந்த சம்பவத்திலிருந்து ஒரு 7 சத்தியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இப்போ யோனா புஸ்தகத்துக்கு உங்கள் பைபிள் எடுங்களேன். ஒரு 7 வசனங்களை நான் சொல்கிறேன், அந்த 7 வசனங்களை படிங்க. அதுலேருந்து ஒரு 7 சத்தியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 3ஆம் வசனம் யாராவது வாசிங்க. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்சிசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பா வரைக்கும் போய் ஒரு கப்பலை கண்டு, நான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து எஸ்கேப் ஆகும்படி தர்சிசுக்கு போக கப்பல் ஏறினார். ஃபர்ஸ்ட் சத்தியம், நாம் ஒன்று நினைக்கலாம், ஆனால் நம்ம நினைச்சபடி எதுவும் நடக்காது. ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும், ஆண்டவர் சித்தம் தான் நடக்கும். நாம் நினைச்சதெல்லாம் நடக்காது. இவர் என்ன நினைச்சாரு, நினிவே பட்டணத்தில் உள்ள ஜனங்க நம்மளை சாகடிச்சிடுவாங்க, அதனால தர்சிசுக்கு போக பிளான் பண்ணி அங்கே சேஃப்டியாக இருந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சார். நடந்துச்சா சொல்லுங்க? நடக்கலை. ஆகவே நாம் இங்கே கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் சத்தியம் என்னவென்றால், நாம் நினைக்கலாம், நாம் நினைச்சதெல்லாம் நடக்காது, கடவுள் நினைச்சது தான் நடக்கும், கடவுள் சித்தம் தான் நடக்கும். அதனால நாம் என்னென்னமோ யோசித்து, அதாவது வசனத்துக்கு விரோதமாக, இயற்கைக்கு விரோதமாக மற்றும் நாட்டு நடப்புக்கு விரோதமாக வேறு வேறு யோசனைகளில் வேறு வேறு முடிவு எடுக்கலாம். அங்கே போனால் நம்ம நல்லா இருப்போம், அங்கே போனால் சேஃப்டியாக இருப்போம், இப்படி பண்ணால் நமக்கு லாபம் வரும், இந்த மாதிரி பண்ணால் நம்முடைய காரியம் சக்ஸஸ் ஆகும், இந்த வழியில் போனால் நாம் சாதிக்கலாம், இப்படியெல்லாம் நினைக்கலாம். நாம் நினைக்கிற மாதிரியெல்லாம் நடக்காது. ஆண்டவர் நினைச்சது தான் நம்முடைய வாழ்க்கை நடக்கும். அதனால் நாம் எந்த முடிவெடுத்தாலும், எந்த தீர்மானம் எடுத்தாலும், ஆண்டவருடைய சத்தியத்திற்கும் மற்றும் ஆண்டவருடைய ஒழுக்கத்துக்கும் ஆண்டவருடைய நடத்துதலுக்கும் ஏற்றபடி நாம் முடிவெடுத்து நடப்போமானால் ஆண்டவர் சந்தோஷப்படுவார், நம்முடைய காரியங்களை ஆசீர்வதிப்பார். நாம் வேற மாதிரி நினைக்கலாம், ஆனால் அது மாதிரி நடக்காது என்கிற ஒரு சத்தியத்தை நாம் உணர்ந்து, நாம் எப்போ எது செய்ய நினைச்சாலும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி, ஆண்டவருடைய நடத்துதலின்படி, ஆண்டவருடைய வசனத்தின்படி, ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி முடிவெடுக்கணும். இது முதல் விஷயம். 2வது விஷயம், அதே 3ஆம் வசனத்தில் அவர் என்ன செய்கிறாரு, ஆண்டவர்கிட்டருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறார். முடிஞ்சிடுச்சா? நடந்துச்சா? நடக்கலை. இப்போ கடவுள்கிட்ட இருந்து நம்ம யாரும் எஸ்கேப் ஆக முடியாது. கடவுள்கிட்ட இருந்து நம்ம யாரும் எஸ்கேப் ஆக முடியாது. கர்த்தருடைய கண்கள் எல்லா இடத்துலையும் நம்மளை நோக்கி கொண்டு இருக்குது. கடவுளுடைய பார்வையிலிருந்து நம்ம எங்கேயும் எஸ்கேப் ஆகிட்டு ஆண்டவருடைய பார்வைக்கு மறைந்து நாம் எதுவும் செய்ய முடியாது. கடவுள் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு பயமும் அந்த ஒரு உணர்வும் உள்ளவங்களாக நாம் நடந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும், ரொம்ப மேன்மையாக இருக்கும். மோசேவை குறித்து எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கு, அதரிசனமான கடவுள், அதாவது கண்களுக்கு தெரியாத கடவுள்
நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு கான்ஷியஸ் அவருக்கு இருந்துச்சாம். அதனால அவர் இந்த உலகத்தினுடைய பாவ காரியங்கள் எல்லாம் வெறுத்து உதறி கர்த்தருடைய பிள்ளைகளோடு போய் நான் சேர்ந்துடணும், கர்த்தருடைய சபையில் நான் இருக்கணும், கர்த்தருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கணும், இந்த பெருமையான வாழ்க்கை நமக்கு வேண்டாம், இந்த அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் நமக்கு வேண்டாம் அப்படின்னு தீர்மானம் எடுத்து அவர் எகிப்திலிருந்து வந்துட்டார். கர்த்தர் அவரை எப்படியாய் ஆஸ்வதிச்சாரு, எவ்வளவாய் அவரை உயர்த்தினார், எப்படி ஊழியத்தில் பயன்படுத்தி ஒரு சரித்திர நாயகனாக அவரை உருவாக்கினார் என்பது நமக்கு தெரியும். ஆக பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை பார்வையிலிருந்து நம்ம விலகி போயிட்டு எதுவும் செய்ய முடியாது. ஆண்டவருக்கு சரண்டர் ஆயிட்டா ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்கிற விதம், பயன்படுத்துகிற விதம், உயர்த்துகிற விதமே வித்தியாசமாக இருக்கு. அதனால ஆண்டவரை விட்டு நம்மால் எங்கேயும் போக முடியாது. நான் எங்கே போனாலும் நீங்கள் அங்கே இருக்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு 139ஆம் சங்கீதத்தில் தாவீது பாடுவார். எங்கே போனாலும் நீங்கள் இருக்கிறீங்க, உமது கண்களுக்கு மறைவாக நான் எங்கே போவேன் அப்படின்வார். அதனால ஆண்டவர் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறார் என்கிற சிந்தையும் பயமும் பக்தியும் நம்முடைய மனசில் வச்சுக்கிட்டு நடந்து கொள்வோமானால் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மூணாவதாக இன்னொரு வசனத்தை வாசிங்க, 4வது வசனம். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவைத்தார், அதனால் கடலிலே கப்பல் உடையும்படிக்கு கடல் கொந்தளித்தது. அந்த கடல் கொந்தளிப்பு, பெருங்காற்று, அதில் யோனா மாட்டிக்கிறதுக்கு காரணம் யோனா கர்த்தருக்கு கீழ்ப்படியாததுனாலே. இது 3வது சத்தியம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற வரைக்கும் ஆண்டவர் நமக்கு துணையாக இருப்பார். என்ன கொந்தளிப்புகள், புயல் காற்றுகள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் அவைகளெல்லாம் ஆண்டவர் அமைதியாக்கி நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அழகாக ஸ்மூத்தாக நடத்த உதவி செய்வார். சீஷர்களுக்கு அதுதான் நடந்துச்சு. சீஷர்கள் கடல் மேலே போகும் பொழுது இதே போல தான் காற்று, கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டுச்சு. ஆண்டவர் அந்த காற்றை அடக்கினார், கடலை அமைதிப்படுத்தினார், காற்றை கண்ட்ரோல் பண்ணினார். அருமையாக சீஷர்களுடைய பயணம் தொடர்ந்தது. யோனாவினுடைய இந்த சம்பவத்தில் கீழ்ப்படியாததுனால கொந்தளிப்புகளுக்குள்ளும் காற்றுக்குள்ளும் மாட்டிக்கொண்டார். ஆகவே இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் தான் பிரச்சனை. அவங்க வாழ்க்கையில் ஒரு நிம்மதியில்லாத நிலைமைகள், கஷ்டங்கள், வியாதிகள், பிரச்சனைகள், நஷ்டங்கள், வறுமைகள், பலவிதமான போராட்டங்கள், அவைகள்தான் புயல் காற்றுகள். அதன் மத்தியில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறாங்க. காரணம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாததுனால தான். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவங்க அந்த மாதிரி கஷ்டங்கள்லையும் பிரச்சனைகளையும் பாடுகளையும் நஷ்டங்களையும் வியாதிகளையும் மாட்டிக்கிட்டாங்க. ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சா அது மாதிரிலாம் நடக்காது. அதெல்லாம் வராதுன்னு நான் சொல்லலை. எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் பாடுகள் எல்லாமே வரும். நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாக இருக்கும். 34ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். ஆனால் ஆண்டவருடைய வழியில் நடக்கிறவங்களுக்கு, ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவங்களுக்கு ஆண்டவர் துணையாக இருந்து அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை காப்பாற்றி அருமையாய் நம்மை வழி நடத்துவார். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு கீழ்ப்படியலைன்னா வாழ்க்கையில் தத்தளிப்பு, கொந்தளிப்பு, பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள், வியாதிகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், ஆக்சிடென்ட்ஸு, மரணங்கள் எது வேணாலும் நடக்கும். ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சா இவைகளில் எது வந்தாலும் ஆண்டவர் நமக்கு துணையாக இருந்து நம்முடைய பயணத்தை அற்புதமாய் வழி நடத்துவார். நீங்கள் ஜலத்தின் மத்தியிலே நடந்தாலும், அக்கினி ஊடாக போனாலும் நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன் என்று சொன்னார். ஆகவே நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் ஆண்டவர் நமக்கு துணையாக இருந்து நம்முடைய பயணத்தை ஸ்மூத்தாக அற்புதமாக வழி நடத்தணும்னு சொன்னால் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படியலைனாக்க பலவிதமான
கொந்தளிப்புகள், தத்தளிப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். இது 3வது சத்தியம். 4வதாக என்னென்னா, நம்முடைய ஆண்டவர் தான் உண்மையான கடவுள் என்பது இந்த சரித்திரத்தில், இந்த வரலாற்றில், இந்த சம்பவத்தில் நாம் புரிஞ்சுக்கிறோம். அங்கே எத்தனையோ பேர் இருந்தாங்க, எல்லாரும் அவங்க கடவுளை வேண்டிக்கிட்டாங்க, எந்த ரிசல்ட்டும் இல்லை. கடைசியில் நம்ம கடவுள் தான் அந்த கொந்தளிப்பு காரணத்தை காமிச்சார். அந்த கடல் கொந்தளிப்பை அமைதிப்படுத்தினார். இதன் மூலமாய் நம்முடைய ஆண்டவர் தான் ஜபங்களை கேட்பவர், உயிரோடு இருக்கிறவர், உண்மையுள்ளவர், சத்தியமுள்ளவர், ஜீவிக்கிறவர் என்று நாம் இங்கே புரிஞ்சுக்கிறோம். அதனால பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை இன்னைக்கு நாம் நம்பி இருக்கிறது மட்டுமில்லை, அவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். அந்த ஆண்டவர் நமக்கு போதுமானவர், மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார், உண்மையுள்ளவர், சத்தியமுள்ளவர், உயிருள்ளவர் என்பதை நம்ம இந்த சரித்திர சம்பவத்திலிருந்து புரிஞ்சுக்கிறோம். அதனால் அவரை உறுதியாய் பற்றிக்கொள்வோமாக, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோமாக, அவர் சொல்கிறபடி நடந்து கொள்வோமாக. ஒருவேளை இடறினாலும் தவறினாலும் விழுந்தாலும் எழுந்து மன்னிப்பு கேட்டு அவரை விட்டு விலகாமல் முன்னேறி செல்வோமாக. நம்முடைய வாழ்க்கையை எல்லா வகையிலும் ஆஸ்வதிக்கிறவர், அருமையாய் வழிநடத்துகிறவர், பரலோகத்தை சேர்க்கிறவர் அவர் ஒருவரே. அதனால அவர் மேலே இருக்கிற அந்த விசுவாசத்தில் அசைக்கப்படாமல் உறுதியாய் நம்ம இருந்து நடந்து கொள்ள வேண்டும். 5வதாக, நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் காட் இஸ் ஆல் மைட்டி காட். 17ஆம் வசனம் வாசிங்க. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருந்தார். ஒரு மீனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த மீனுக்கு சொல்றார், யோனா என்கிற ஒருவரை கடல்ல இப்போ அந்த கப்பல்லேருந்து போட போறாங்க, நீ போய் விழுங்கு, பத்திரமா கொண்டு போயிட்டு அந்த நினிவே கடற்கரையில் வாந்தி பண்ணு அப்படின்னு சொன்னார். அதே போல அந்த மீன் யோனாவை விழுங்கி கொண்டு போய் நினிவே கடற்கரையில் வாந்தி பண்ணிடுச்சு. இந்த யோனாவினுடைய சரித்திரத்தில் படித்தா இங்கே மீனை பயன்படுத்தினார். 4ஆம் அதிகாரத்தில் ஒரு புழுவை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். புழுவுக்கு கட்டளையிடுகிறார். அந்த புழு ஆண்டவர் சொல்கிறபடி கேட்குது. இந்த 1ஆம் அதிகாரத்தில் காற்றுக்கு கட்டளையிடுகிறார். காற்று வருது, பெருங்காற்று வந்து கப்பலை அப்படியே முழுகி போகும்படி, தத்தளிக்கும்படி செய்யுது. கடலை கொந்தளிக்கும்படி செய்கிறார். என்னென்ன பண்ணுறார் பாருங்க. காற்றை வர வைக்கிறாரு, கடல் கொந்தளிக்க செய்கிறாரு, மீனை போய் விழுங்கும்படி செய்கிறாரு, பூச்சை போய் அந்த யோனா ஒரு பந்தல் போட்டிருப்பார் அதை அரிக்கும்படி செய்கிறாரு. அப்போ நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால் சர்வ வல்லமை உள்ளவர். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் காட் இஸ் ஆல் மைட்டி காட். He can do anything, He can do everything. இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், எதை வேண்டுமானாலும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நமக்கு என்ன ஒரு தைரியம், ஒரு மகிழ்ச்சி என்றால், நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும், அது குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், சரீரத்தில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது உற்றார் உறவினர்களில், வேலை செய்கிற ஸ்தலங்களில், வசிக்கிற ஊரில், அல்லது வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும், சாத்தானுடைய சோதனைகள் இருந்தாலும், நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, பதறாதீங்க. நீங்கள் நம்பியிருக்கிற கடவுள் சர்வ வல்லமையுள்ள கடவுள், எதையும் செய்ய வல்லவர், எல்லாம் செய்ய வல்லவர். கர்த்தரிடத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை ஒப்பு கொடுங்க, உங்கள் பாரங்கள் எல்லாம் கர்த்தர் மேலே வைத்து விடுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் அற்புதமாய் உங்களை வழி நடத்துவார். நீங்கள் ஜெபிச்சதற்கும்
நீங்கள் எதிர்பார்த்ததுக்கும் மேலாக காரியங்களை செய்வார், உங்களை அற்புதமாய் வழி நடத்துவார். எனவே நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை மறந்துடாதீங்க. ஆண்டவர் இருக்கிறார், அவரால் என்ன வேணாலும் செய்ய முடியும். நான் ஏன் பயப்படணும், நான் ஏன் கலங்கணும், நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்ற ஒரு தைரியமும் சிந்தையும் நமக்குள்ளே நம்ம டெவலப் பண்ணிக்கணும். யோனாவினுடைய சரித்திர சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 6வது விஷயம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் தவறினாலும் இடறினாலும் விழுந்தாலும் கடவுளுக்கு விரோதமான காரியங்கள் நேரிட்டாலும் கர்த்தர் நம்மை தள்ளிவிட மாட்டார். இந்த சத்தியத்துக்கு ஆதாரமாக 3ஆம் அதிகாரத்தில் முதல்ல இருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சா இதை நாம் புரிஞ்சுக்கலாம். இவர் ஒரு ஊழியக்காரர், தீர்க்கதரிசி. இவர் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மாட்டேன்றார். ஆனாலும் ஆண்டவர் அவரை தள்ளிடலை. கர்த்தரை விட்டு விலகி ஓடினவர். இவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து ரிஜெக்ட் பண்ணலை ஆண்டவர். மறுபடியும் அவரை பயன்படுத்திக்கிறார். அல்லேலூயா. அவரை மறுபடியும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இதுக்கு காரணம் என்ன என்றால், மீன் வயிற்றில் இருக்கிறப்போ அவர் ஜெபம் பண்ணார். மனம் திரும்பி பாவங்கள் அறிக்கை செய்து ஜெபம் பண்ணதுனாலே ஆண்டவர் மறுபடியும் யோனாவை எடுத்து பயன்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நம்ம அநேகம் பேர் கடவுளுக்கு ஊழியம் செய்கிறோம், அநேகம் பேர் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பர்ஃபெக்டாக ஒவ்வொரு நாளும் வாழ முடியாது. என்னைக்கு எந்த இடத்துல நம்ம சரிக்கிடுவோம் இடறிடுவோம் சொல்ல முடியாது. வாயின் வார்த்தைகளை தவறலாம், யோசனைகளில் தவறலாம், ஒரு பதற்றத்தில் தவறு செய்யலாம், அல்லது ஒரு கோபத்தில் தவறலாம், பாசத்தில் தவறலாம். சில பேர் பாசத்திலேயே மற்றவங்க மேலே வச்சிருக்கிற பாசத்தினால இவங்க தப்பு பண்ணுவாங்க, அப்படியும் நடக்கலாம். இப்படி எந்த வகையில் நாம் இடறினாலும் விழுந்தாலும் தவறினாலும் நம்முடைய ஆண்டவர் அவரிடத்துல மனஸ்தாபத்தோடு மன்னிப்பு கேட்டு நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமானால் ஆண்டவர் நம்மை ரிஜெக்ட் பண்ண மாட்டார், நம்மை மன்னிப்பார், மறுபடியும் நம்மை பயன்படுத்தி கொள்ளுவார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சித்தம் என்னவோ, நம்மை ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக நம்மை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றிக் கொள்வார். நாமோ விழுந்தாலும் எழுந்தாலும் ஆண்டவர் விடாதபடிக்கு கர்த்தரிடத்தில் மனஸ்தாபத்தோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணி கர்த்தருடைய கரத்திலேயே நம்ம இருக்கணும், கர்த்தருக்கு நாம் பயன்படணும். 7வதாக நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், உபவாசத்தோடு கெஞ்சி மன்றாடும் பொழுது, நம்மை தாழ்த்தி கொள்ளும் பொழுது நம் மீது இரக்கப்படுகிறவராய் இருப்பார் என்பது 7வது சத்தியம். இதை சொல்லும்போது நீதிமொழிகள் 28:13 இருக்கிற ஒரு வார்த்தை நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் அப்படின்னு இருக்கு. இதை தான் நினிவே பட்டணத்தில் உள்ள அரசரை முதற்கொண்டு எல்லா மக்களும் செஞ்சாங்க. உபவாசம் இருந்தாங்க, கண்ணீரோடு அழுதாங்க, பாவங்களை அறிக்கை செய்தாங்க. இதெல்லாம் 3ஆம் அதிகாரத்தில் 6லிருந்து 10 வரைக்கும் வாசித்தா பார்க்க முடியும். அவங்கள அழிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எடுத்த தன்னுடைய முடிவையும் கூட மாற்றிக்கிட்டார். அவங்க மீது இரக்கம் காண்பித்தார். ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்திருந்தாலும் கூட அதை நீ உணர்ந்து கண்ணீரோட மனஸ்தாபத்தோடு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, அப்பா எனக்கே தெரியுது நான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன், இந்த மாதிரி செஞ்சேன், இந்த மாதிரி உங்களுக்கு விரோதமாக நடந்ததுனால தான் எனக்கு இந்த பனிஷ்மெண்ட்டுன்னு நான் உணர்றேன்ப்பா, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, இனிமே நான் அது மாதிரிலாம் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு உணர்வுள்ள இருதயத்தோடு பாவரிக்கை செய்து உபவாசத்தோடு வேண்டிக் கொண்டால் ஆண்டவர் மன்னிப்பார், ஏற்றுக்கொள்வார். நமக்கு கொடுத்துருக்கிற அந்த பனிஷ்மெண்ட்டை எடுத்துருவார், நீக்கிடுவார்.
இந்த ஒரு சத்தியத்தையும் நாம் இங்கே கற்றுக்கொள்கிறோம். அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் முடிவு எடுத்துட்டார். அவனுக்கு சொல்லிட்டார் 40 நாள் கெடு, அவ்வளோதான் அப்படின்னு சொன்னார். ஆனாலும் அந்த முடிவை மாற்றிக்கொண்டாரே. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட முடிவை மாற்றிக்கொள்வார், பனிஷ்மெண்ட்டை வாபஸ் வாங்கிக்குவார், நீக்கிடுவார், மன்னிப்பார், மகிமையாய் பயன்படுத்திக் கொள்வார். இந்த 7 சத்தியங்களை நாம் யோனானுடைய சரித்திரத்திலிருந்து, அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். இவைகளை நம்முடைய சிந்தையில் வைத்துக் கொள்வோம். இந்த சத்தியங்களை மறுபடியும் தியானம் பண்ணி இந்த சத்தியங்களின்படி ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக.